கேம் ஆஃப் த்ரான்ஸ் வேர்ல்ட்ல மொத்தம் 2 கண்டங்கள் இருக்கு. ஒண்ணு வெஸ்ட்ரோஸ், இன்னொன்னு எசோஸ். வெஸ்ட்ரோஸ்ல நமக்கு தெரிஞ்ச ரீச், டான், வேல், ஸ்டார்ம்லேண்ட், த நார்த் இப்படின்னு நெறைய கிங்டம்ஸ் இருக்கு. அதே மாரி எசோஸ்லயும் நெறைய கிங்டம்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பெனின்சுலர் கிங்டம் இருக்கு. அதுதான் வலேரியா. வலேரியன்ஸ் ஒரு காலத்துல சாதாரண ஆடு மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் த 14 ஃப்ளேம்ஸ் அப்படின்ற ஒரு வால்கனோல ஒரு அரிய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் த டிராகன்ஸ். இந்த டிராகன்ஸை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை பிளாக் மேஜிக் மூலியமா தன்வசப்படுத்தி அதை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க வெலேரியன்ஸ். டிராகன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வெலேரியாவுடைய தலையெழுத்து மொத்தமா மாறுது. இந்த வெலேரியன் ஸ்டீல், அதுக்கப்புறம் இந்த பிளாக் மேஜிக்ல பரிச்சயமாயி எசோஸ்ல இருக்க பல இடங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஓல்டு வலேரியால வலேரியன் ஃப்ரீ ஹோல்ட் அப்படின்னு ஒரு சிட்டியை உருவாக்கி அதை டிராகன் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 40 ஃபேமிலிஸ் ஆண்டு வந்தாங்க. வலேரியன் ஃப்ரீ ஹோல்ட்ல பெரிய பெரிய மாட மாளிகையும் கோபுரங்களும் இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 300 டிராகன்ஸ் ஒரே நேரத்துல வெலேரியன் ஃப்ரீ ஹோல்டு சுத்தி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருந்த 40 ஃபேமிலிஸுமே நல்ல செல்வ செழிப்போட பணங்காசோட தான் வாழ்ந்து வந்தாங்க. வலேரியாக்கு இனிமே அழிவே கிடையாது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. எசோஸ் முழுசும் இனிமே வலேரியா தான் ஆட்சி செய்யும் அப்படின்றதையும் ஆணித்தரமா அவங்க நம்பினாங்க. இந்த 40 ஃபேமிலிஸ்ல ஒரு ஃபேமிலி தான் ஹவுஸ் டர்கேரியன். ஹவுஸ் டர்கேரியன் ரொம்பவே கீழே 35th ரேங்கிங்ல தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஹவுஸ் டர்கேரியனோட ஹெட்டா ஏனார் டர்கேரியன் அப்படின்றவர் இருந்தாரு. அண்ட் அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பேரு டேனிஸ் டர்கேரியன். டேனிஸ் டர்கேரியன் ஒரு டிராகன் ட்ரீமர். அவங்க பலேரியன் அப்படின்னு ஒரு டிராகனை கிளைம் பண்ண மறுநாள் ஒரு கனவு காண்றாங்க. ஓல்டு வலேரியா மொத்தமும் வால்கனிக் எரப்ஷன்னால அழிஞ்சு போற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு. இத அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. இத நம்பின ஹேனார் தன்னோட குடும்பத்தையும் அதோட 5 டிராகன்ஸையும் கூட்டிட்டு வலேரியா விட்டு வெளியேறாரு. ஹவுஸ் டர்கேரியன் ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்றதுனால இவர் கோர்ட்ல சொன்ன எதையுமே அவங்க நம்பல. அத பெருசா அவங்க கண்டுக்கவும் இல்ல. அண்ட் இவங்க வலேரியா விட்டு வெளிய போறத பத்தியும் அங்க யாருமே கவலைப்படல. இப்படி வலேரியா விட்டு வெளியேறிய டர்கேரியன்ஸ் நேரோ சீல இருக்க ஒரு சின்ன ஐலாண்டுக்கு வராங்க. அண்ட் அது பேரு தான் டிராகன் ஸ்டோன். டிராகன் ஸ்டோன ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ட்டா கட்டமைக்கிறாங்க டர்கேரியன்ஸ். டர்கேரியன்ஸ் டிராகன் ஸ்டோனுக்கு வந்த சரியா 12வது வருஷம் ஓல்டு வலேரியா எரிமலை குழம்புகள்னால அழிக்கப்படுது. வால்கனிக் எரப்ஷன் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேல எழுந்ததாகவும் டிராகன்ஸ் வானத்துல பறந்தபடியே கருகி இறந்ததாகவும் சொல்றாங்க. வலேரியாவை எந்த மவுண்டெயின் வளர்த்துச்சோ அதே மவுண்டெயினால வலேரியா அழிக்கப்படுது. வலேரியா அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யமே முடிவுக்கு வருது. அதோட அங்க இருந்த டிராகன்ஸும் டிராகன் லார்ட்ஸும் அழிக்கப்படுறாங்க. இந்த ஈவெண்ட்டை டோம் ஆஃப் வலேரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வால்கனோஸ் வெடிச்சதுனால சைடுல இருக்கிற கடல் நீர் எல்லாம் உள்ள வந்து ஸ்மோக்கிங் சீ அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்குச்சு. இப்போ வலேரியன் ஃபேமிலியில மீதி இருக்கிறது 3 ஃபேமிலி தான். ஹவுஸ் டர்கேரியன், ஹவுஸ் வெலேரியன் அண்ட் ஹவுஸ் செல்டிகர். இவங்க 3 பேரும் அலையன்ஸ் வச்சு வெஸ்ட்ரோஸோடைய ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே 100 வருஷம் கடந்து போகுது. 100 வருஷத்துக்கு அப்புறம் தர்கேரியன் ஃபேமிலியில ஒரு டிராகன் லார்ட் வரான். அவன் தான் ஏகான் தர்கேரியன். ஏகான் தர்கேரியன் அவனோட 2 சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல ஓல்டர் சிஸ்டர் விசன்யா டர்கேரியன், யங்கர் சிஸ்டர் ரேனிஸ் டர்கேரியன். இவங்க 3 பேரும் சும்மா இல்லாம தங்களோட டிராகன்ஸான பலேரியன், வேகார் அண்ட் மெராக்சிஸ் எடுத்துக்கிட்டு வெஸ்ட்ரோஸ் ஃபுல்லா ரவுண்ட் வராங்க. டிராகன்ல இருந்தபடியே வெஸ்ட்ரோஸோடைய 7 கிங்டம்ஸை பிரமிப்போட பாக்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி டிராகன் ஸ்டோனுக்கு வந்தவங்க அந்த 7 கிங்டம்ஸையும் ஒரு டேபிள்ல மேப் மாதிரி கார்வ் பண்றாங்க. இந்த 7 கிங்டம்ஸையும் ஒன்னு சேர்த்து ஆட்சி செய்யணும்னு ஏகான் தர்கேரியனுக்கு ஒரு ஆசை வருது. அதுதான் வெஸ்ட்ரோஸோடைய தலையெழுத்தையே அடுத்த 400 வருஷத்துக்கு மாத்த போகுது அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியாது. டுரண்டன்ஸை சேர்ந்த அர்கிலாக் டுரண்டன் ஏகானுடைய செல்வாக்கை பார்த்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தூது அனுப்புறான்.
ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்க ஏகான் 3வது பொண்டாட்டி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அதுக்கு பதிலா தன்னுடைய நண்பனான ஓரிஸ் பரேத்தனுக்கு வேணா உன் பொண்ண கல்யாணம் பண்ணி குடு அப்படின்னு திருப்பி ஒரு தூது அனுப்புறான். இத பார்த்து கடுப்பான அர்கிலாக் தூது போனவனோட கைய வெட்டி பார்சல் பண்றான். இத பார்த்த உடனேயுமே ஏகான் ஒரு முடிவுக்கு வரான். தன்னுடைய ஸ்மால் கவுன்சில கூப்பிட்டு 7 ராஜ்யங்களையும் தன் அரசனா ஏத்துக்க சொல்லி ரேவன் அனுப்புறான். ஏகான் அனுப்புன தூத பார்த்து பல ராஜ்யத்து மன்னர்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க. யாருமே இவனோட கோரிக்கைய ஏத்துக்கல. அதனால ஏகான் கடல் வழியா டிராகன் ஸ்டோன்ல இருந்து வெஸ்ட்ரோஸோடைய ஈஸ்டர்ன் கோஸ்டான பிளாக் வாட்டர் ரஷ்க்கு வரான். அங்க ஒரு வுட்டன் ஃபோர்ட்ட கட்டி அதுக்கு ஏகான் ஃபோர்ட் அப்படின்னு பேர் வைக்கிறான். இங்க இருந்து தான் ஏகானுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. ஏகானுடைய சிஸ்டர்ஸான ரேனிஸ் அண்ட் விசேன்யா தங்களுடைய டிராகனான மெராக்சிஸ் அண்ட் வேகார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ராஜ்யங்களை பிடிக்க போனாங்க. அப்படி ஹவுஸ் ரோஸ்பி அண்ட் ஹவுஸ் ஸ்டாக்வர்த் ஈஸியா சரணடைச்சாங்க. ஹவுஸ் டார்க்லி அதுக்கப்புறம் ஹவுஸ் மியூட்டன் கிட்டத்தட்ட 3000 படை வீரர்களை கொண்டு இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஏகான் தன்னுடைய டிராகனான பலேரியன் வச்சு அவங்கள மொத்தமா அழிக்கிறான். இந்த போருக்கு அப்புறம் ஏகான் ஃபோர்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு தன்னை ஒரு மன்னனா முடிசூட்டிக்கிறான் ஏகான். ஹவுஸ் டர்கேரியனுடைய சிஜிலான 3 தலை கொண்ட டிராகனை அப்பதான் அறிவிக்கிறான். குயின் விசேனியா வெலேரியன் ஸ்டீல ஏகானுக்கு அறிவிக்கிறா. குயின் ரேனிஸ் கிங் ஆஃப் த வெஸ்ட்ரோஸ் அப்படின்னு ஹெயில் பண்றான். இதே கூட்டத்துல ஏகான் தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஓரிஸ் பரத்தியனை ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் அறிவிக்கிறான். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடுத்த நாளே ஏகானுடைய படை 3 பிரிவுகளா பிரிஞ்சு போகுது. டர்கேரியன்ஸோடைய கப்பல் படை மற்றும் விசன்யா வேலை நோக்கி போனாங்க. ஏகான் மற்றும் அவனுடைய டிராகனான பலேரியன் மற்றும் அவனுடைய ஆர்மி ரிவர்லேண்ட்ல இருக்க ஆரன் ஹால்ல நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் ஹோரிஸ் பரத்தியன் மற்றும் ரேனிஸ் டர்கேரியன் ஸ்டார்ம் சென்டர் நோக்கி படையெடுத்தாங்க. ஏகானை பார்த்த உடனேயுமே எட்மண்ட் டல்லி சரணடைகிறான். ஆனா ஆரன் ஹாலை சேர்ந்த ஹாரன் சரணடைய மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறான். ஏகான் என்கிட்ட டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லியுமே ஹாரன் திமிரா பேசிட்டு ஏகானை பார்த்து துப்பிட்டு ஆரன் ஹால்குள்ள போய் கதவுகளை மூடிக்கிறான். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஏகான் தன்னுடைய டிராகனான பலேரியன் எடுத்துக்கிட்டு ஆரன் ஹாலுக்கு மேல பறக்குறான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டிராகனை ஆரன் ஹால் கோட்டையை நோக்கி செலுத்தி நெருப்ப கக்க வைக்கிறான் ஏகான். ஆரன் ஹால் உள்ள இருந்த படை வீரர்கள் மக்கள் எல்லாரும் சாம்பலா பொசுங்கி போனாங்க. ஆரனுடைய படை வீரர்கள் செவுறுகள்ல முட்டியும் சுவாசிக்க காற்று கூட இல்லாம மூச்சு திணறி இறந்து போனாங்க. கேசில் உள்ள இருந்த ஹாரன் மற்றும் அவனுடைய பசங்க நெருப்புல கருகி இறந்து போக அடுத்த நாள் காலையிலேயே ரிவர்லாண்ட்ல புது ஆட்சியை உருவாக்குறான் ஏகான். அந்த ஆட்சிக்கு ஹெட்மண்ட் டல்லிய லார்ட் பாரமவுண்டாவும் அறிவிச்சான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஒரு பக்கம் ஸ்ட்ராம்ஸ்லாண்ட்ல அர்கிலாக் தன்னுடைய படையோட ரேனிஸ் மற்றும் ஓரிஸ் பரத்தியனை முறையிடுறான். ரேனிஸ் தன்னுடைய டிராகனான மெராக்சிஸ் வச்சு எவ்வளவு படை வீரர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. 2 பக்கமும் வீரர்கள் சண்டை போட தயாரானாங்க. அப்போ போர்க்களத்துல பயங்கரமான காத்தோட மழை பெய்யுது. இதனாலதான் இந்த போருக்கு லாஸ்ட்ராம் அப்படின்னு பேர் வச்சாங்க. போர் கடுமையா நடந்துட்டு இருக்கப்போ ரேனிஸ் மெராக்சிஸ வச்சு அர்கிலாக்குடைய ஆர்மிய மொத்தமா திசை திருப்புறா. அப்பயும் அர்கிலாக் விடாம சண்டை போட்டுட்டே இருந்தான். ஆனா கடைசியில ஹோரிஸ் அர்கிலாக்க வெட்டி கீழே வீழ்த்துறான். ஒரு கையில கத்தியோட போர்க்களத்துல உயிர் துறக்கிறான் அர்கிலாக். அதுக்கப்புறம் ஹோரிஸ் அர்கிலாக்குடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராம்சென்ட ஹவுஸ் பரத்தினோட சீட்டா மாத்திக்கிறான். ஸ்ட்ராம்சென்ட் ஏகான் பக்கம் போக அதுக்கு சமர்ப்பணமா போர்ல தோத்தவங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னான் ஏகான் தர்கேரியன். அர்கிலாக் இறந்த செய்தி கேட்ட உடனேயுமே கேஸ்லி ராக்கை சேர்ந்த லாரன் லானிஸ்டரும் ரீச்சை சேர்ந்த மெரின் நைன்த் கார்ட்னரும் கோல்டன் குரோவ்ல ஒரு பெரிய படைய திரட்டினாங்க. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ஏகான் உடனே ஆரன் ஹால்ல இருந்து கிளம்பி ஸ்டோனி செப்டுக்கு வரான். அங்க அவனோட விசன்யா மற்றும் ரேனிஸும் சேர்ந்துக்கிறாங்க. 2 படையும் பிளாக் வாட்டர் ரஷ்க்கு சவுத்ல இருக்க ஒரு வயல்வெளியில மோதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏகானோட படையை விட 5 மடங்கு பெருசா இருந்துச்சு லானிஸ்டர்ஸோடைய படை. போர் ஆரம்பிச்சதும் 2 படையும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பதான் ஏகானும் அவனுடைய சிஸ்டர்ஸும் தங்களுடைய டிராகன்ஸை வச்சு சுத்தி இருந்த ஃபீல்ட எரிக்கிறாங்க. நடுவுல மாட்டிக்கிட்ட படை வீரர்கள் எல்லாரும் எரிஞ்சு சாம்பலா போனாங்க. இந்த போரை த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. மெரின் நைன்த் கார்ட்னர் போர்லயே இறந்து போக லொரன் லானிஸ்டர் வேற வழியே இல்லாம ஏகான் கிட்ட சரணடைகிறான். ஏகான் லானிஸ்டரை
லார்ட் ஆஃப் கேஸ்ட்லரி ராக் அண்ட் வார்டன் ஆஃப் வெஸ்டாவும் அறிவிச்சான். அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் கையகப்படுத்தி ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்ப சொன்னான் ஏகான் டர்கேரியன். ஏகானோட பலத்தை பார்த்து சண்டையே இல்லாம ஹவுஸ் டைரல்ஸ் சரணடைறாங்க. இதுக்கப்புறம் நார்த்தை நோக்கி படையெடுக்கிறான் ஏகான். நார்த்தை ரூல் பண்ணிட்டு இருந்தது டொரன் ஸ்டார்க் அப்படின்ற அரசன். ரெண்டு படையும் ட்ரைடன்ட் நதிக்கரையில சந்திச்சுக்கிறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்த டாரன் போருக்கு முன்னாடி நாள் தன்னுடைய கவுன்சிலை கூப்பிட்டு பேசுறான். சில பேர் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சண்டை செய்யலாம் அப்படின்னும் சொன்னாங்க. இன்னொருத்தன் இரவோட இரவா ஏகான் கேம்புக்குள்ள போய் அவனுடைய டிராகனை கொன்னுடலாம் அப்படின்னு யோசனை சொன்னான். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்த டோரன் காலையில விடிஞ்சதும் அமைதி கொடியோட போய் ஏகான் கிட்ட சரணடைஞ்சான். ஏகான் அவனை லார்ட் ஆஃப் விண்டர்ஃபெல் அண்ட் வார்டன் ஆஃப் நார்த்தாவும் அறிவிச்சான். நார்த்தை சேர்ந்த படை வீரர்கள் எல்லாரும் உயிரோட வீடு திரும்பினாங்க. கடைசியா இருந்தது வேலை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஹவுஸ் ஆரியன்ஸ் மட்டும்தான். ஆரியன்ஸோடைய அரசியான ஷாரா அவளோட பையனான ரோனலோட ஹெய்ரியில இருக்க ஒரு பாதுகாப்பான கோட்டையில தஞ்சமடைஞ்சா. ஒரு நாள் ஷாரா அவளுடைய பையனான ரோனல் விசன்யா டர்கேரியன் கிட்ட விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறா. பின்னாடி டிராகன் வேகாரம் அவளை பார்த்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த உடனேயுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறா ஷாரா. அந்த சின்ன பையன் வேகார் மேல ஒரு ரவுண்டு போனோம் அப்படின்னு கேக்குறான். விசன்யா ஷாராவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. ஷாரா விசன்யாவை உள்ள கூப்பிடுறா. ஆனா அந்த சின்ன பையன் உடனே ஒரு பதில் சொல்ல சொல்லி அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்துறான். ஷாரா வேற வழியே இல்லாம விசன்யா கூட பிரின்ஸ் ரோனலை அனுப்பி வைக்கிறா. அவங்க வானத்துல பறந்துட்டு இருந்தப்போ ஷாரா தன்னுடைய ரிங்லெட், கார்னட், குரோன் எல்லாத்தையும் தர்கேரியன்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இருந்தா. கடைசியா ஓல்ட் டவுனை நோக்கி படையெடுக்கிறான் ஏகான். சண்டை செய்யலாம்னு வந்த ஏகானுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஓல்ட் டவுனுடைய கதவுகள் அவனுக்காக திறந்திருந்துச்சு. ஹை செப்டான்ஸ் ஏகான த கிங் ஆஃப் ஹேண்டல்ஸ், த ராய்னர் அண்ட் த ஃபர்ஸ்ட் மென், த லார்ட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அண்ட் த ப்ரொடெக்டர் ஆஃப் ரெல்மா அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏகான் ஃபோர்ட்டுக்கு திரும்பி வந்த ஏகான் அங்க தன்னை சுத்தி ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறத உணர்றான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்கள் ஏகான் ஃபோர்ட்டுக்கு கிங்ஸ் லேண்டிங் அப்படின்னும் பேரு வச்சிருந்தாங்க. கிங்ஸ் லேண்டிங்ல ஏகான் போர்க்களத்துல ஜெயிச்ச ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் மலை போல பூச்சி வச்சிருந்தான். அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய டிராகனான பெலாரினுடைய நெருப்பை வச்சு உருக்கி அயன்த்ரான் அப்படின்ற ஒரு இரும்பு சிம்மாசனத்தை உருவாக்கி 7 ராஜ்யத்தையும் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து ஆட்சி செஞ்சான் ஏகான் தர்கேரியன். ஏகான் தர்கேரியனுக்கு அடுத்து அவனோட பையனான ஏனிஸ் டர்கேரியன் அரசனாவறான். அவனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் ஜெஹேரிஸ் டர்கேரியன் அரசனாவறான். ஜெஹேரிஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் வெஸ்ட்ரோஸை திறம்பட ஆட்சி பண்ணிட்டு வரான். இதுக்கிடையில நிறைய பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு அமைதியான ஆட்சியை கொடுக்கறான் ஜெஹேரிஸ். ஜெஹேரிஸ்க்கு வயசாயிட்டே போகுது. ராஜ்யத்தோட பாரத்தை அவரால தனியா சமாளிக்க முடியல. அதனால அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னதான் ஜெஹேரிஸ்க்கு 9 பசங்க இருந்தாலும் அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. அவரோட வம்சத்துல மீதி இருந்தது அவருடைய 4 பேர பசங்க தான். அவங்க தான் ரேனிஸ் டர்கேரியன், விசேரிஸ் டர்கேரியன், டேமான் டர்கேரியன், எமா ஆரியன். இவங்கள ஒருத்தரை அரசராக்கிறதுக்காக கிபி 101ஆம் ஆண்டு கிரேட் கவுன்சில கூப்பிடுறாரு ஜெஹேரிஸ். அதுல நடந்த வாக்கெடுப்பின்படி விசேரிஸ் டர்கேரியனை அரசனா அறிவிச்சிட்டு தன்னோட 69வது வயசுல மரணம் அடைகிறாரு ஜெஹேரிஸ். இதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் கதையே ஆரம்பிக்குது. விசேரிஸ் டர்கேரியன் தன்னுடைய கசினான எமா ஆரியனையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு ரனேரியா டர்கேரியன்னு ஒரு பொண்ணு இருக்கா. விசேரிஸ் டர்கேரியனுடைய தம்பியான டேமான் டர்கேரியனுக்கும் அயன்த்ரான் மேல பெரிய ஆசை இருக்கு. அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான் டேமான். யாருக்குமே அடங்காம தனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருப்பான். இவனுக்கு எப்படி அரச பதவி கொடுக்கறது அப்படின்னு விசேரிஸ் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தான். விசாரிஸ்க்கும் ஆண் வாரிசே இல்ல. 10 வருஷமா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒண்ணும் நடக்கல. ஏற்கனவே 5 குழந்தை உருவாகி அழிஞ்ச நிலையில எமா இன்னொரு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இந்த குழந்தை பிறக்கறதுல சிரமம் ஏற்பட்டு எமா மரணம் அடைறா. கடைசியா விசாரிஸ்க்கு ஆண் வாரிசு பிறக்குது. ஆனா பிறந்த சில நிமிஷத்திலேயே இறந்து போயிடுது. விசாரிஸ் பெரும் துயரத்துக்கு ஆளாவறான். ஒரே நேரத்துல அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் இறந்து போறாங்க. இது எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சிட்டு இருந்த விசாரிஸுடைய ஹேண்ட் ஆஃப் த கிங்கான ஓட்டோ ஹைட்டவர் ஒரு திட்டம் தீட்டுறான்.
விசாரிஸோடைய துயரத்துல பங்கு போட்டுக்க தன்னோட பொண்ணான அலிசன்ட் ஹைட்டவரை அனுப்பி வைக்கிறான் போட்டோ. அலிசன்ட்டும் அவ அப்பா சொன்ன மாதிரியே விசாரிஸ்க்கு எல்லாமே பண்ணி தரா. விசாரிஸ்க்கு இவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது. அலிசன்ட்டும் ரனேரியாவும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க, நெருங்கிய நண்பர்கள். அலிசன்ட்டுக்கு விசாரிஸோடைய தம்பியான டேமான் டார்கேரியனை ரொம்பவே பிடிக்கும். ஆனா கால சூழ்நிலை பெரிய இடிய அவ மேல போட்டுது. விசாரிஸ் நான் அலிசன்ட் ஹைட்டவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அறிவிக்கிறான். அலிசன்ட்டுடைய கனவு எல்லாம் சுக்குநூறா போகுது. விசாரிஸோடைய பொண்ணான ரனேரியாக்கும் இந்த முடிவு பெரிய கோவத்தை உண்டாக்குது. எப்படியோ விசாரிஸ்க்கும் அலிசன்ட்க்கும் கல்யாணம் நடக்குது. கடைசியா விசாரிஸ்க்கு அலிசன்ட் மூலியமா ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. அவன்தான் ஏகான் டூ டர்கேரியன். இப்படியே காலங்கள் ஓடுது. இதுக்கு நடுவுலயே நிறைய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், கல்யாணம், மரணம்னு நிறைய விஷயம் நடக்குது. அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அதுல யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, யார் யாருக்கு எவ்வளவு பசங்க இருக்கு அப்படின்றத பத்திலாம் தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ விசேரிஸ்க்கு ரொம்பவே வயசாயிடுது. அலிசென்ட்டுக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. ரனேரியா டார்கேரியன் டிராகன்ஸ்டோன்ல தன்னோட 5 பசங்க, ஒரு பொண்ணு, அப்புறம் தன்னுடைய கணவனான டேமான் டார்கேரியனோட வாழ்ந்து வரா. விசாரிஸ் ரொம்பவே வயசாகி தோல் எல்லாம் சுருங்கி மரணம் அடைகிறார். என்னதான் விசாரிஸ் தன்னோட பொண்ணான ரனேரியா டார்கேரியனை அடுத்த அரசரா அறிவிச்சிருந்தாலும் கிங்ஸ் லேண்டிங்ல ஒரு பெரிய சதி நடக்குது. ரனேரியாக்கு தெரியாமையே அவசர அவசரமா அலிசன்டோடைய பையனான ஏகான் டூ அரசனா அறிவிக்கப்படுறான். அலிசன்டோடைய இந்த துரோகத்தை ரனேரியாவால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இவங்களுக்குள்ள இருந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா பகையா மாற ஆரம்பிக்குது. வெஸ்ட்ரோஸ்ல உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கான அபாயம் ஏற்படுது. அதனால ஒரு பக்கம் டீம் கிரீன்னும் இன்னொரு பக்கம் டீம் பிளாக்னும் அவங்க அவங்க பக்கம் பலத்தை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அலிசன் கிட்ட படைபலம் அதிகமா இருந்தாலும் ரனேரியா கிட்ட டிராகன்ஸ் அதிகமா இருந்துச்சு. டிராகன்ஸ் நினைச்சா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு ஊரையே அழிச்சிட முடியும். படைபலத்தை பெருக்கிறதுக்காக ரனேரியா தன்னுடைய 2 பசங்களான ஜெகேரிஸ் வலேரியனை வேலுக்கும் லுசேரிஸ் வலேரியனை ஸ்ட்ராம்லேண்டுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கிறா. லுசேரிஸ் தன்னோட டிராகனான அராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராம்லேண்ட் கோட்டைக்கு வரான். அவன் கோட்டைக்குள்ள வந்து பார்க்கறான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அலிசன்டோடைய 2வது பையனான ஹேமாண்டு டர்கேரியன் ஏற்கனவே ஸ்ட்ராம்லேண்ட் அரசனை தன் பக்கம் இழுத்து வச்சிருந்தான். ஸ்ட்ராம்லேண்ட் அரசன் லுசாரிஸ திரும்பி போக சொல்ல மனவேதனையோட தன்னோட டிராகனான அராக்ஸ் மேல ஏறி போயிட்டு இருக்கான் லுசாரிஸ். அப்போன்னு பார்த்து இடி காத்து அதிகமா இருக்கு. லுசாரிஸ் எதிர்பார்க்காத நேரம் ஒரு பெரிய நிழல் அவனை மறைச்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஏமாண்ட் தன்னோட டிராகனான வேகார்ல இவனை துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். வேகார் தான் வெஸ்ட்ரோஸ்லயே இருக்கிற பெரிய டிராகன். 100 வருஷத்துக்கு முன்னாடி விசன்யா டார்கெரியனோட டிராகனா இருந்தது தான் வேகார். இப்படியே துரத்திட்டு போக யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வேகார் அராக்ஸை குத்தி கீழ்ச்சிட லுசேரிஸும் அராக்ஸும் அப்படியே கடல்ல விழுந்து மரணம் அடைறாங்க. இந்த விஷயம் ரனேரியாக்கு தெரிய வர அவளோட கோபம் ஆக்ரோஷமா மாற ஆரம்பிக்குது. உண்மையான யுத்தமே இனிமேதான் ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டேமான் ஆரன்ஹாலுக்கு தன்னோட டிராகனான கெராக்சிஸ் எடுத்துக்கிட்டு போறான். ஆரன்ஹால் சண்டையே இல்லாம சரணடையுது. கிங்ஸ் லேண்டிங்ல ஏகான் டூ உடைய சின்ன குழந்தை அடையாளம் தெரியாத நபர்கள்னால இரவோட இரவா ஹலேனாவுடைய கைப்பிடியில இருந்து பிடுங்கப்பட்டு கொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருந்தது டேமானும் அவனோட கூட்டாளிகளும் தான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு சண்டை பெருசாயிட்டே போகுது. விண்டர்ஃபெல் மற்றும் நார்த்ல இருக்க சின்ன கிங்டம்ஸ் எல்லாம் ரனேரியா பக்கம் நிக்கிறாங்க. கிங்ஸ்கார்டான கிறிஸ்டியன் கோலும் அவனோட ஆர்மியும் நார்த்தை நோக்கி படையெடுக்கிறாங்க. ரூக்ரெஸ்ட் அப்படின்ற இடத்தையும் பல நாள் சீச் வைக்கிறாங்க. சுத்தி இருக்க கிராமங்களை எரிச்சு அட்டுழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்ட ரேனிஸ் டர்கேரியன் தன்னோட டிராகனான மேலிஸ் எடுத்துக்கிட்டு வரா. அங்க இருந்த படைகளை எரிச்சு துவம்சம் பண்றான். ஆனா அப்பா அவளுக்கு தெரியல இது ஒரு சதி வலை அப்படின்னு. இவ எதிர்பார்க்காத நேரம் ஏமாண்ட் வேகாரோட வரான். இது மட்டும் இல்லாம ஏகான் தன்னுடைய டிராகனான சன்ஃப்ரையும் எடுத்துட்டு வரான். சன்ஃப்ரைய சுலபமா குத்தி கிழிச்சிடுது மேலிஸ். சன்ஃப்ரைல இருந்த ஏகானும் பெரிய காயங்களோட மண்ணுல விடுறான். சன்ஃப்ரைய வீழ்த்தின உற்சாகத்துல பறந்துட்டு இருந்த மேலிஸோடைய கழுத்தை ஒரே கவ்வா கவுது வேகார். அப்படியே ரத்த வெள்ளத்துல மேலிஸும் ரேனிஸும் மண்ணுல விழுறாங்க.
இந்த விஷயம் ரனேரியாக்கு தெரிய வர அவ பயந்து தன்னுடைய 2 சின்ன பசங்களான ஏகான் 3 மற்றும் விசரிஸ் 2 எசோஸ்க்கு அனுப்பி வைக்கிறா. பென்டோஸ் போயிட்டு இருக்க வழியிலேயே கிரீன்ஸோடைய கப்பல் படை இவங்கள தாக்குறாங்க. இத பேட்டில் ஆஃப் கல்லட் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த தாக்குதல்ல ஏகான் 3 தன்னோட டிராகனான ஸ்டார்ம் கிளவுட்ல தப்பிச்சு திருப்பி டிராகன் ஸ்டோனுக்கே போயிடுறான். விசாரிஸ் 2 மட்டும் மாட்டிக்கிறான். இவனை காப்பாத்த ஜக்காரிஸ் தன்னோட டிராகனான வெர்மேக்ஸ் எடுத்துட்டு போறான். வெர்மேக்ஸ் எதிர்பாராம ரொம்ப கீழே பறக்க எதிரிகள்னால தாக்கப்பட்டு வீழ்த்தப்படுது. அப்பயும் ஜக்காரிஸ் தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா எதிரிகளோட அம்பு அவனை சரமாரியா தாக்க கடல்லயே உயிரை விடுறான் ஜக்காரிஸ். இது ரனேரியாவுக்கு ஒரு பெரிய இழப்பா அமையுது. இப்போ ஏமாண்டும் கிறிஸ்டியன் கோலும் ஆரன்ஹாலை நோக்கி படையெடுத்து போறாங்க. ஆரன்ஹால் கோட்டை கதவு இவங்களுக்காக திறந்திருந்தது. டேமான் மற்றும் அவனுடைய படை யாருமே அங்க இல்ல. சண்டையில்லா இந்த வெற்றிய பயங்கரமா கொண்டாடுறாங்க டீம் கிரீன். ஆனா டேமான் இவங்க நினைச்சதை விட பெரிய தந்திரவாதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேமானும் ரனேரியாவும் அவங்களுடைய டிராகன்ஸான கெராக்சிஸ் மற்றும் சைராக்ஸ் எடுத்துக்கிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு மேல பறக்குறாங்க. எதிர்க்க படையே இல்லாதனால வேற வழியே இல்லாம கிங்ஸ் லேண்டிங் சரணடையுது. அலிசன்ட்டும் அலினாவும் கைது செய்யப்படுறாங்க. ஏகான் 2 எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்படியோ தப்பிச்சிடுறான். ஒரு வழியா ரனேரியா தர்கேரியன் இரும்பு சிம்மாசனத்துல வெஸ்ட்ரோஸோடைய ராணியா அமர்றான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஏமான் கடும் கோவத்துக்கு ஆளாகி நாட்டுல இருக்க பல கிராமங்களை எரிச்சு சாம்பலாக்குறான். கிறிஸ்டியன் கோல் தன்னோட படையை கூட்டிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு படையெடுக்கிறான். ஆனா போற வழியிலேயே ரிவர் லார்ட்ஸ்னால தாக்கப்பட்டு அகால மரணம் அடைகிறான் கிறிஸ்டியன் கோல். இதுக்கப்புறம் டேமான் ஏமாண்டுக்கு ஒரு சவால் விடுறான். முடிஞ்சா உன்னுடைய டிராகனான வேகார் எடுத்துக்கிட்டு காட்ஸைல வந்து என்கிட்ட மோது அப்படின்னு. சரியா 14 நாள் கழிச்சு ஏமாண்ட் வேகாரோட வர கராக்சிஸும் வேகாரும் வானத்திலேயே சண்டை போட்டுக்குது. சண்டை கடுமையாக ஆக காயங்கள் அதிகமாகுது. கடைசியா 2 டிராகன்ஸும் சரிக்கு சமமா சண்டை போட்டு கீழே விழப்போக அந்த சமயம் டேமான் கராக்சிஸ் மேல இருந்து குதிச்சு தன்னோட ஸ்வாடான டார்க் சிஸ்டரை ஏமாண்ட நோக்கி செலுத்துறான். அந்த ஸ்வாடு சரியா ஏமாண்டோடைய இன்னொரு கண்ணிலேயே போய் சொருகிடுது. இதுக்கப்புறம் எல்லாரும் காட்ஸை லேக்ல விழ லேக்ல இருந்த தண்ணி ஆரன்ஹால் கேசில் வரைக்கும் பொங்கி எழுது. அந்த லேக் ஃபுல்லா ரத்த வெள்ளமா மாறுது. டேமானோட இந்த முட்டாள்தனம் ரனேரியாவை இன்னும் பலவீனப்படுத்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹலீனா மன உளைச்சல் தாங்காம இரும்பு கம்பியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறா. அலிசன்ட் கடுமையான குளிர் காய்ச்சல்னால மரணமடைறா. கிங்ஸ் லேண்டிங்ல ரனேரியாக்கு எதிரா பெரும் போராட்டம் வெடிக்குது. ரனேரியாவுடைய டிராகன் பிட்டுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போய் டிராகன்ஸை கொல்ல முயற்சி செய்றாங்க. அப்போ ரனேரியாவுடைய இன்னொரு பையனான ஜாஃப்ரி வலேரியன் ரனேரியாவுடைய டிராகனான சைராக்ஸ் எடுத்துக்கிட்டு டிராகன் பிட்டை நோக்கி பறக்குறான். சைராக்ஸ் வானத்துல இருந்து ஜாஃப்ரிய கீழே தள்ளிவிட ஜாஃப்ரி அகால மரணம் அடைகிறான். சைராக்ஸும் டிராகன் பிட்டுக்கு போய் போராட்டக்காரங்களை எரிச்சு சாம்பலாக்குது. ஆனா கடைசியில மக்களோட தாக்குதலை சமாளிக்க முடியாம எல்லா டிராகன்ஸும் இறந்து போகுது. ரனேரியா ஒரு நிராயுதபாணியா எல்லாத்தையும் ரெட் கீப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ கூட இருக்கிறது அவளோட கடைசி பையனான ஏகான் 3 மட்டும்தான். இனிமே இங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து தப்பிச்சு டிராகன் ஸ்டோனுக்கு போறா. அங்க அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அங்க ஏற்கனவே அவளுடைய தம்பி ஏகான் 2 அவளுக்காக காத்துட்டு இருந்தான். காவலாளிகள் ரனேரியாவை சிறைப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. சில விஷயங்களை பேசிட்டு தன்னோட டிராகனான சன்ஃப்ரைய வச்சு ரனேரியாவை அவளோட பையனான ஏகான் 3 முன்னாடியே எரிச்சு கொல்றான் ஏகான் 2. இதோட தர்காரியன்ஸ்குள்ள இருந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் 6 மாசம் ஆட்சி பண்ணிட்டு ஏகான் 2வும் இறந்து போயிடும். இதுக்கப்புறம் ரனேரியாவுடைய பையனான ஏகான் 3யும் ஏகான் 2 உடைய பொண்ணான ஜஹேரா டர்கேரியனும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாள் நடந்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராங்க. வெஸ்ட்ரோஸ்லயே சக்தி வாய்ந்த குடும்பமா தர்கேரியன்ஸ் இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருந்த டிராகன்ஸ் தான். ஆனா நடந்த இந்த குடும்ப பிரச்சனையில இருந்த எல்லா டிராகன்ஸும் அழிஞ்சு போச்சு. இதுவே தர்கேரியன்ஸோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாவும் அமைஞ்சது. டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்க்கு அப்புறம் தர்கேரியன்ஸ் கிட்ட இருந்த டிராகன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு.
ஸோ இந்த நடந்த சிவில் வார்ல ராயல் டர்கேரியன்ஸ் நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல மீதி இருந்தது ஏகான் 2 மட்டும் தான். ஸோ ஏகான் 2 தன்னுடைய பொண்ணான ஜெஹேரா டர்கேரியன ரனேரியா டர்கேரியனுடைய பையனான ஏகான் 3க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏகான் 2வும் இறந்து போயிடுறான். கொஞ்ச நாள்லயே ஜெஹேரா டர்கேரியனும் இறந்து போயிடுறான். அதனால ஏகான் 3 வெலேரியன் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு டேரான் 1, ரெய்னா, எலெனா, பேலார் அண்ட் டேனா அப்படின்னு மொத்தம் 5 பசங்க பொறக்குறாங்க. இதே மாரி ஏகான் 3க்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் தான் விசேரிஸ் 2. அவன் தான் ஏகான் 3க்கு ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் இருந்தான். அவனுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. ஏகான் 4, நேரிஸ், அதுக்கப்புறம் ஹேமான். ஏகான் 4 தன்னோட தங்கச்சியான நேரிஸ கல்யாணம் பண்ணிக்கிறான். இது டர்காரியன்ஸ் ஃபேமிலில ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான். ஏகான் 3 ஒரு அமைதியான ஆட்சிய வெஸ்டரோஸ்ல குடுத்துட்டு வந்திருந்தான். அவனும் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுட்டு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய முதல் பையனான டேரான் 1 அரசனாகுறான். அவனுடைய 14 வயசுல. அவனும் கொஞ்ச நாள்லயே இறந்து போனதுனால வேற வழியே இல்லாம ஏகான் 4 அரசனா முடிசூட்டப்படுறான். ஏகான் 4 ஒரு சரியான அரசனா இருந்தானா அப்படின்னா அதான் இல்ல. அவனுக்கு மக்கள் வச்ச பேரு ஏகான் 4 த ஹன்வர்த்தி. ஊர்ல பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் தனக்கு சொந்தமாக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான் ஏகான் 4. அது மூலியமா அவனுக்கு 100 கணக்கான பசங்க பிறந்தாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான சில பேரை த கிரேட் பேஸ்டர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏகான் 4க்கும் ஏகான் 3 உடைய பொண்ணான டேனாக்கும் டேமான் வாட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பையன் பொறக்குறான். இவன் தான் காலப்போக்குல பிளாக் ஃபயர் ரெபிலியனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆளாவும் இருக்கான். அது போக ஏகான் 4க்கு மத்த ஹவுசஸ்ல இருக்க பொண்ணுங்க மூலியமா நிறைய பசங்க பொறக்குது. அதுல ரொம்பவே முக்கியமானவங்க இந்த 3 பேர். பிட்டர் ஸ்டீல் அப்படின்னு அழைக்கப்படுற ஏகார் ரிவர்ஸ், பிளட் ரேவன் அப்படின்னு அழைக்கப்படுற பிராண்டன் ரிவர்ஸ், அதுக்கப்புறம் ஷேரா சேஸ்டர். ஏகான் 4க்கும் அவனோட சிஸ்டரான நேரிஸ்க்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்தது. அவங்க மூலியமா டேரான் 2 அப்படின்ற பையனும் இருந்தான். ஆனா ஏகான் 4 அவன் பையனை சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னா அந்த பையன் நமக்கு பொறக்கல, நம்ம தம்பியான ஏமானுக்கு தான் பிறந்தான் அப்படின்னு ஏகான் ரொம்ப ஆழமா நம்புறான். ஏமான் தர்கேரியன் ஏகான் 4 தர்கேரியனுடைய ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்ல, வாழ்வீச்சுல ரொம்பவே ஒரு தலை சிறந்த வீரனாவும் இருந்தான். இதனாலேயே பெண்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இது ஏகான் 4க்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, ஏகானுடைய பாஸ்டர்ட் சன்னான டேமான் வாட்டர்ஸ் ரெட் கீப்லயே வளர்க்கப்படுறான். சின்ன வயசுல இருந்தே வாள் பயிற்சி, சண்டை கலைகள் எல்லாத்துலயும் பரிச்சயம் ஆகுறான். ஏகான் 4க்கு தன்னோட சொந்த லெஜிட்டிமேட் பையனான டேரான் 2 விட டேமான் வாட்டர்ஸ அதிகமா பிடிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் ஏகான் 4க்கும் மெலிசா பிளாக்வுட்க்கும் பிறந்த பிராண்டன் ரிவர்ஸும் ரெட் கீப்லயே வளர்க்கப்படுறான். அவனோட கழுத்துல சிகப்பு நிறத்துல பிளட் ஓடுறது தெரியும் அப்படின்றதுனால அவனை பிளட் ரேவன் அப்படின்னும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டர்காரியன்ஸ்லயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம பிளாக் மேஜிக்லயும் பரிச்சயமானவன். ஏகான் 4க்கும் பார்பரா பிராக்கன் அப்படின்றவருக்கும் பிறந்தவன் தான் இந்த ஏகான் ரிவர்ஸ். இவனை எல்லாரும் பிட்டர் ஸ்டீல் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே பிட்டர் ஸ்டீலுக்கும் பிளட் ரேவனுக்கும் சுத்தமா ஆகாது. அது ஏன் அப்படின்னா பிராண்டன் ரிவர்ஸ் உடைய ஹவுஸான பிளாக்வுட்டும் ஏகான் ரிவர்ஸ் உடைய ஹவுஸான பிராக்கன்ஸும் பரம எதிரிங்க. பல வருஷமா இவங்களோட சண்டை நடந்துட்டு இருக்கு. அது இப்போ இவங்க 2 பேர் மூலியமாவும் தொடருது. இந்த பல வருஷ பகையும் பிளாக் ஃபயர் ரெபிலியன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இந்த பகைக்கு வலு சேர்க்கிற விதமா இவங்க 2 பேரும் ஷேரா சேஸ்டர் அப்படின்ற பொண்ண லவ் பண்ணாங்க. அவ ஏகான் 4 உடைய இன்னொரு பாஸ்டர்ட் டாட்டர். ஒரு வகையில இவங்களுக்கு தங்கச்சி மாதிரி. ஷேரா சேஸ்டருக்கு பிராண்டன் ரிவர்ஸ தான் பிடிச்சிருந்தது. அதனால இவங்களுக்குள்ள இருந்த பகை இன்னும் பெருசாச்சு. ஏகான் 4 டேமானோட திறமையை பார்த்து வியந்து அவனுக்கு பிளாக் ஃபயர் அப்படின்ற வெலேரியன் ஸ்டீலால ஆன ஸ்வாட டேமானுக்கு பரிசா அளிக்கிறான். அதுல இருந்து டேமான் வாட்டர்ஸ், டேமான் பிளாக் ஃபயர் அப்படின்னு அழைக்கப்படும். இப்படியே காலங்கள் ஓட ஏகான் 4க்கும் வயசாயிட்டே போச்சு. ஒரு நாள் படுத்த படுக்கையான ஏகான் 4 ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். அது என்ன அப்படின்னா தனக்கு பிறந்த எல்லா பசங்களையும் அரியாசனத்துல உட்கார தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்துறான். இவனுக்கு பிறந்த பசங்களே மொத்தம் 100 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அரியாசனத்துக்கு போட்டி போடுறதுக்கு தயாரானாங்க. என்னதான் ஏகான் 4 தன்னோட பாஸ்டர்ட் சன்ஸை லெஜிட்டிமைஸ் பண்ணியிருந்தாலும் டேரான் 2 தான் அரசன் ஆகுறான். அவனை எல்லாரும் டேரான் த குட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு வந்தான் டேரான். ஆனா இது டர்கேரியன் கவுன்சில்ல இருந்த சில பேருக்கு பிடிக்கல. அவங்க டேமான் பிளாக் ஃபயரை டேரானுக்கு எதிரா தூண்டி விடுறாங்க. இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது த பிளாக் ஃபயர் ரெபிலியன். வெஸ்ட்ரோஸ அடுத்த 60 வருஷத்துக்கு பெரிய போர்ல தள்ளிச்சு இந்த பிளாக் ஃபயர் ரெபிலியன்.
ஒரு சிலர் பிளாக்ஃபயர் பக்கமும், இன்னும் சிலர் டர்கேரியன்ஸ் பக்கமும் நின்னு பல வருஷங்களா சண்டை செஞ்சாங்க. அதுல முக்கியமானவங்க தான் நம்ம முன்னாடி பார்த்த பிட்டர் ஸ்டீலும், பிளட் ரேவனும். பிட்டர் ஸ்டீல் பிளாக்ஃபயர் பக்கமும், பிளட் ரேவன் டர்கேரியன் பக்கமும் நின்னு அவங்களுடைய பழைய பகைய தீர்த்துக்க நினைச்சாங்க. ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் கதைக்கு அப்புறம் வெஸ்ட்ரோஸ்ல டிராகன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. போதாதுக்கு ஏகான் 4 பண்ண கூத்துல பிளாக் ஃபயர்ஸ் அப்படின்னு ஒரு ஹவுஸ் உருவாகி தர்கேரியன்ஸையே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 3 வாட்டி தர்கேரியன்ஸ் எதிர்த்து புரட்சி பண்ணி 3 வாட்டியும் தோத்து போயிருக்காங்க பிளாக் ஃபயர்ஸ். போர்ல அதிக காலம் போனதால தர்கேரியன்ஸோட செல்வாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான காலகட்டத்துல தான் ஏகான் 5 பிறக்கல. டேரான் டூ த குட் ஓட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் ஏரிஸ் ஒன் அரசனாகிறான். கிபி 221ல ஏரிஸோடைய மரணத்துக்கு அப்புறம் மேக்கார் ஒன் அரசனாகிறார். மேக்கார் ஒன்னுக்கு மொத்தம் 4 பசங்க 2 பொண்ணுங்க. இவருக்கு 4வதா பிறந்த பையன் தான் ஏகான் 5 தர்கேரியன். இவன் தான் தன்னுடைய சின்ன வயசுல முடி எல்லாத்தையும் சரிச்சிட்டு குடும்பத்தை விட்டு விலகி வந்துருவான். அப்பதான் சர் டங்கன் தட்டால சந்திக்கிறான் ஏகான் 5. இவங்க 2 பேருக்கும் நடுவுல நல்ல நட்பு உருவாகுது. அதனால கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒண்ணாவே பயணிக்கிறாங்க. மேக்கார் ஒன் கிபி 233ஆம் ஆண்டு இறந்து போறாரு. இவருடைய முதல் பையன் டேரான் த ட்ரீமர் தான் அரசனாக வேண்டியது. ஆனா டேரான் அம்ம நோய் வந்து செத்து போயிடுறான். மேக்காருடைய 2வது பையனான ஏரியான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிராகனா மாறப் போறேன் அப்படின்னு நெருப்புல குதிச்சு செத்துருப்பான். இப்போ மீதி இருக்கிறது ஏமான் மற்றும் ஏகான் 5 தர்கேரியன் தான். யாரு அரசன் ஆவறதுங்கிறத முடிவு பண்றதுக்காக கிபி 233ஆம் ஆண்டு கிரேட் கவுன்சில கூட்டுறாங்க. அதுல ஏமான் தர்கேரியன் நான் அரசனாக போறதில்ல, வாளுக்கு போய் நைட் வாட்ச்ல சேர போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஏகான் 5 அரசனா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏகான் 5 அரசனானதுக்கு அப்புறம் சர் டங்கன் த டால கிங்ஸ்கார்டுடைய தலைவனா நியமிக்கிறாரு. இவங்க 2 பேருடைய நட்புக்கு ஒரு முடிவே இல்லாம தொடருது. ஏகான் 5 அரசனான உடனேயுமே நார்த்ல குளிர்காலம் வந்துடுது. இதனால அங்க இருந்த மக்கள் ரொம்பவே பசி, பட்னியில கஷ்டப்படுறாங்க. ஏகான் 5 கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து நிறைய பொருட்களை நார்த்துக்கு அனுப்பி வச்சாரு. இவர் எப்பயுமே மக்கள் பத்தியும், அவங்களுடைய நலத்தை பத்தியும் யோசிச்சு இருப்பாராம். அதனாலேயே இவருக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இவரோட முக்காவாசி ஆட்சி காலம் போர் மற்றும் சண்டைகள்ல கிளர்ச்சிகளை அடக்கிறதுலயே போயிருக்கு. இவரை எல்லாரும் ஏகான் 5 அன்லைக்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டர்காரியன்ஸ் குடும்பத்துல சொந்த அக்கா, தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிற நடைமுறை ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சு. நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்லயே பார்த்திருப்போம். இந்த நடைமுறைக்கு எதிரா ஏகான் 5 இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிபி 236ஆம் ஆண்டு பிளாக் ஃபயர்ஸுடைய 4வது கிளர்ச்சி நடக்குது. டேமான் 3 பிளாக் ஃபயர், ஏகார் ரிவர்ஸ் மற்றும் கோல்டன் கம்பெனியோடைய உதவியால பெரிய படையை திரட்டிட்டு வரான். இந்த போர்ல ஏகான் 5, சர் டங்கன் த டால், ஏகானுடைய 3 பசங்க எல்லாரும் பங்கு பெறாங்க. பெருசா ஆரம்பிச்ச போர் ரொம்ப சீக்கிரமா பேட்டில் ஆஃப் வெண்ட் வாட்டர் பிரிட்ஜ்ல முடிவுக்கு வந்துருது. சர் டங்கன் த டால் டேமான் 3 பிளாக் ஃபயரை கொன்னுடுறான். ஏகா ரிவர்ஸ் மறுபடியும் தப்பிச்சு எஸ்ஓஸ்க்கு ஓடிடுறான். இதோட வெஸ்ட்ரோஸ்ல பிளாக் ஃபயர்ஸோடைய ஆட்டம் முடிவுக்கு வருது. ஏகான் 5 உடைய 50வது வயசுல டிராகன்ஸ் பத்தி கனவு வருது. இதுல இருந்து வெஸ்ட்ரோஸ்க்கு மறுபடியும் டிராகன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு தீவிரமா நம்ப ஆரம்பிச்சாரு ஏகான் 5. இதுக்காக வெஸ்ட்ரோஸ் மற்றும் எசோஸ்ல இருக்க அஷாய், பிராவோஸ், வலேரியா போன்ற இடங்களுக்கு ஆளுங்களை அனுப்பி டிராகன்ஸ்க்கான அறிகுறிகள் இருக்கான்னு தேட சொன்னாரு. நாளாக நாளாக டிராகன்ஸ் மேல இருக்க ஆசை ஏகான் 5க்கு அதிகமாயிட்டே போச்சு. கிபி 259ஆம் ஆண்டு ஏகான் 5 இவருடைய நெருங்கிய சொந்தம் மற்றும் நண்பர்கள் எல்லாரையும் இவரோட பிரியமான அரண்மனையான சம்மர் ஹாலுக்கு கூப்பிடுறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய கொள்ளு பேரனான ரேகார் தர்கேரியன் பிறக்க போறத முன்னிட்டு. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சம்மர் ஹால் கோட்டை பத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த தீயில சிக்கின யாருமே உயிர் தப்பல, ரேகார் தர்கேரியனை தவிர. ஏகான் 5, டங்கன் த டால், ஏகானோட பையனான டங்கன் த ஸ்மால்னு எல்லாருமே இதுல இறந்து போயிடுறாங்க. இத டிராஜடி ஆஃப் சம்மர் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீயில ரேகார் தர்கேரியன் மட்டும் தப்பிச்சதுனால ரேகார் தர்கேரியன் தான் த ப்ராமிஸ்ட் பிரின்ஸ் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த தீ எங்க எப்படி உருவாச்சுன்னு சரியா யாருக்குமே தெரியல. சில பேர் ஏகான் 5 டிராகன் முட்டைய பொரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவ்வளவு பெரிய தீ வர காரணம்னு சொல்றாங்க. ஏகான் 5 உடைய டிராகன் ஆசை கடைசியில அவரையே அழிச்சிடுச்சு. ஏகான் 5 தர்கேரியன் ரொம்ப நல்ல அரசனாவும், மக்களுக்காக யோசிச்சு பல நல்ல விஷயங்களை பண்ற அரசனாவும் வாழ்ந்து வந்தான்.
இவனுடைய கடைசி காலகட்டங்கள்ல எசோஸ்ல த பேண்ட் ஆஃப் நயன் அப்படின்னு ஒரு கும்பல் உருவாக ஆரம்பிச்சு. இதுல ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, திருடங்க, கடல் கொள்ளையர்கள்னு எல்லாரும் இருந்தாங்க. இவங்களுக்கு தலைவனா பிளாக்ஃபயர் வம்சாவளியை சேர்ந்த மேரிஸ் பிளாக்ஃபயர் இருந்தான். இவங்களோட அட்டூழியம் எசோஸ்ல நாளாக நாளாக அதிகமாயிட்டே போச்சு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ், டிஸ்பியூட்டட் லேண்ட்ஸ், தைரோஸ் போன்ற இடங்கள் எல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த காலகட்டத்துல தான் ஏகான் ஃபை தர்கேரியன் இறந்து அவனுடைய பையனான ஜெஹரிஸ் டூ தர்கேரியன் அரசனா இருக்காரு. இந்த பேண்ட் ஆஃப் நைனுடைய ஆபத்தை உணர்ந்த ஜெஹரிஸ் டூ உடனே பெரும் படையை திரட்டுறது. எல்லா ராஜ்யங்கள்ல இருந்தும் போர் வீரர்கள் ஒன்னு சேர்றாங்க. அயர்லாண்ட்ஸ்ல இருந்து குவேலான் கிரேஜாய் தலைமையில 100 பெரிய கப்பல்கள், 1000 நைட்ஸ்களை கொண்ட படை, அதுக்கப்புறம் வெஸ்டர்லாண்ட்ஸை ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைட்டோஸ் லானிஸ்டர் கிட்டத்தட்ட 10,000 படை வீரர்களை அனுப்பி வச்சாரு. இவங்க மட்டும் இல்லாம வெஸ்ட்ரோஸுடைய மிக முக்கியமான இளவரசர்கள் மற்றும் நைட்ஸும் இந்த போர்ல பங்கேற்றுக்கிறாங்க. ஸ்டெஃபான் பரத்தியன், பிரெண்டன் டல்லி, டைவின் லானிஸ்டர், ஏரிஸ் டர்கேரியன், பாரிஸ்டன் செல்மி, ரிக்கார்ட் ஸ்டார்க்னு பல முக்கியமான இளவரசர்கள் இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க. ஜெஹரிஸ் டூ டர்கேரியன் நேரடியா போர்ல பங்கு பெறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ அவருடைய ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்த ஆர்மண்ட் பராத்தியன், இப்பதான் ட்ராஜடி ஆஃப் சம்மர் ஹால்ல ஏகான் ஃபைய இழந்திருக்கோம், உடனே நீங்களும் போருக்கு போறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஆர்மண்ட் பராத்தியன் படைகளை வழி நடத்துறான். இவங்க எல்லாரும் கிபி 260ஆம் ஆண்டு ஸ்டெப்ஸ்டோன்ஸ்ல போய் இறங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு போர் ரொம்ப கடுமையா நடக்குது. முதலாம் பிளாக் ஃபயர்ல நடந்த ரெட் கிராஸ் ஃபீல்ட் போருக்கு அப்புறம் அதிகமா ரத்தக்காவு வாங்கின போர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓர்மன் பரத்தியன் மேலிஸ் பிளாக் ஃபயர்னால வெட்டப்பட்டு கொல்லப்படுறான். லானிஸ்டர்ஸ் படைய வழி நடத்தின ஜேசன் லானிஸ்டரும் உயிரை விட போர் கொஞ்சம் கொஞ்சமா நைன் பெனி கிங்ஸ் பக்கம் போச்சு. இந்த சமயத்துல தான் சர் பாரிஸ்டன் செல்மி கோல்டன் கம்பெனியோட படைய ஊடுருவி போய் மேலிஸ் பிளாக் ஃபயரை நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா செல்மி மேலிஸ் பிளாக் ஃபயரை சண்டையில ஜெயிச்சு மேலிஸ கொன்னுடுறாரு. இதோட பிளாக் ஃபயர் வம்சத்துல இருந்த ஆண் வாரிசு எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் மூலியமா பாரிஸ்டன் செல்மி வெஸ்டோஸ் முழுக்க அறியப்படுறாரு. இதுக்கப்புறம் நைன் பெனி வார்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து முடிவுக்கு வந்துடுது. என்னதான் போர் முடிவுக்கு வந்தாலும் இந்த பேண்ட் ஆஃப் நைனுடைய அட்டகாசம் வெஸ்டோஸ்ல அடுத்த 6 வருஷத்துக்கு தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க யாரும் வெஸ்டோஸ் பக்கம் வரணும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த போர் மூலியமா நிறைய நட்புகள் உருவாச்சு. அது காலப்போக்குல ராபர்ட் ரெபிலியன், கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு விதையாவும் மாறுது. ஆர்மண்ட் பரத்தியன் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்டெஃபன் பரத்தியன் ஸ்டாம்செண்டோட தலைவனா மாறுறான். ஸ்டெஃபன் பரத்தியன் அவனோட சண்டை போட்ட ஏரிஸ் டூ டர்கேரியன் மற்றும் டைவின் லானிஸ்டரோட இருந்த நட்பை நல்லபடியா தொடர்ந்தான். ஏரிஸ் டர்கேரியன் டைவினை நைட்டாவும் அங்கீகரிச்சான். காலப்போக்குல ஏரிஸ் அரசனானதும் டைவினை ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் ஆக்கினான். லார்ட் ஆஸ்டர் டல்லி லார்ட் பெய்லிஷோட நெருங்கிய நட்பு பாராட்டினான். லார்ட் பெய்லிஷ் லார்ட் ஆஸ்டருக்கு அயராம உழைச்சான். இதுக்கு நன்றி செய்யும் வகையா பெய்லிஷோடைய பையனான பீட்டர் பெய்லிஷ ரிவரனுடைய வார்டா ஏத்துக்கிறான் லார்ட் ஆஸ்டர். இப்படிதான் பேலிஷ் பின்வரும் காலங்கள்ல கேட்லின் டல்லிய சந்திக்கிறான். அவங்களுக்குள்ள நட்பு உருவாகுது. இதோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம கேம் ஆஃப் த்ரான்ஸ்ல பார்த்திருப்போம். ஜான் ஆரியன், ஸ்டெஃபான் பரத்தியன் மற்றும் ரிக்கார்ட் ஸ்டார்க்குடைய நெருங்கிய நண்பனா மாறுறாரு. இந்த நட்பு தான் கால பின்னால ஜான் ஆரியன் இவங்களுடைய பசங்களான ராபர்ட் பரத்தியன் மற்றும் எடார்ட் ஸ்டார்க்க த வார்ட் ஆஃப் ஏரியா ஏத்துக்க உதவுச்சு. இந்த நட்பு தான் ராபர்ட் ரெபிலியன்ல தர்கேரியன்ஸ்க்கு எதிராக போர் செய்யவும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. ராபர்ட் பரத்தியனும் நெட் ஸ்டார்க்கும் எப்படி கடைசி வரைக்கும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அப்படின்றத நம்ம கேம் ஆஃப் த்ரான்ஸ்லயே பார்த்திருப்போம். இப்படி கேம் ஆஃப் த்ரான்ஸ்ல நடக்கிற பல சம்பவங்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது தான் இந்த நைன் பெனி கிங்ஸ் வார். கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு சரியா 36 வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாம் ஏரிஸ் டர்கேரியன் வெஸ்ட்ரோஸோடைய அரசனா முடிசூடப்படுறான். அவனுக்கு பக்கபலமா லானிஸ்டர்ஸ் குடும்பத்துடைய தலைவனான டைவின் லானிஸ்டர் இருக்கான். டைவினும் ஏரிஸும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. வெஸ்ட்ரோஸை திறம்பட ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஏரிஸ் டர்கேரியன் ஆரம்ப காலத்துல ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருந்தாலும் போக போக ரொம்ப மோசமான அரசனா மாற ஆரம்பிக்கிறான். இதனால டைவினுக்கும் ஏரிஸ்க்கும் இடையில சின்ன விரிசல் விழ ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம டைவின் தன்னுடைய பொண்ணான சர்சி லானிஸ்டரை ஏரிஸோடைய பையன் ரேகார் டர்கேரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா அங்க நடந்ததே வேற. ஏரிஸ் டைவினை புறக்கணிச்சுட்டு தன்னோட பையனை மார்டல் ஃபேமிலியை சேர்ந்த எலியா மார்டலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான்.
ஹெய்ரிஸுடைய இந்த முடிவு தைவீனுக்கு கடும் கோவத்தை உண்டாக்குச்சு. இது இவங்களுக்குள்ள இருந்த விரிசலை இன்னும் பெருசாக்குச்சு. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஹெய்ரிஸ் தைவீனுடைய பையனான ஜேமி லானிஸ்டரை கிங்ஸ்கார்டாவும் அறிவிக்கிறான். கிங்ஸ்கார்ட் ஆயிட்டா அவங்களால கல்யாணமோ இல்ல குழந்தையோ வச்சுக்க முடியாது. ஹெய்ரிஸுடைய இந்த முடிவு தைவீனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இதனால தைவின் தன்னுடைய ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு செர்சியை கூட்டிட்டு கேஸ்லரி ராக்கே போயிடுறான். கிபி 277ஆம் ஆண்டு டஸ்கின்டேல்ல ஒரு புரட்சி நடக்குது. லார்ட் டேனிஸ் டார்க்லின் அப்படின்றவன் வரி கட்ட மறுக்கிறான். இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஹெய்ரிஸே நேரடியா வரணும் அப்படின்னு சொல்றான். டைவின் மற்றும் மற்ற மந்திரிகள் தனியா போக வேணாம் அப்படின்னு சொல்லியும் அவங்க பேச்சை கேட்காம ஹேரிஸ் ஒரு சின்ன படையை கூட்டிட்டு டஸ்கின்டேலுக்கு போறான். அங்க போன உடனே சிறை செய்யப்படுறான் ஹேரிஸ். கிட்டத்தட்ட 6 மாசம் சிறையில இருந்த ஹேரிஸ் கடைசியா சர் பாரிஸ்டன் செல்மினால காப்பாற்றப்பட்டு மறுபடியும் கிங்ஸ் லேண்டிங்க்கு வரான். சர் டேனிஸ் மற்றும் அவனுடைய மொத்த குடும்பமும் இந்த சம்பவத்துல கொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹெய்ரிஸுடைய நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. தன்னை சுத்தி இருக்கவங்களையே நம்பாம தன்னை தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் ஹேரிஸ். தன்னுடைய சொந்த பையன் மனைவியே சந்தேகப்பட ஆரம்பிச்சான். இப்பத்துல இருந்தான் ஹேரிஸ் ஒரு மேட் கிங்கா மாற ஆரம்பிக்கிறான். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் மக்களை எரிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஆரன் ஹால்ல டவுர்னி போட்டி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வெஸ்டோஸ்ல இருக்க எல்லா ஃபேமிலிஸும் இதுல கலந்துக்கிறாங்க. தர்கேரியன் சைடுல இருந்து ரேகார் தர்கேரியன் கலந்துக்கிறான். பல வீரர்களை இந்த போட்டியில வீழ்த்தி ஜெயிக்கவும் செய்யறான் ரேகார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு மலர் வளையத்தை எடுத்துட்டு போய் தன்னோட சொந்த மனைவியான எலியா மார்டெலுக்கு கொடுக்காம நெட் ஸ்டார்க்குடைய தங்கச்சியான லைனா ஸ்டார்க் கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்த எல்லாரும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க. ஏன் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா ரேகார் ஏற்கனவே கல்யாணமானவன். லைனா ஸ்டார்க் ராபர்ட் பரேத்தினுக்கு நிச்சயம் பண்ணவன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சில நாட்கள்லயே ரேகார் தர்கேரியனும் லைனா ஸ்டார்க்கும் காணாம போயிடுறாங்க. ரேகார் லைனாவை கடத்திட்டான் அப்படின்னு ஹேரிஸ் கிட்ட முறையிட வந்த பிரண்டன் ஸ்டார்க்கை சிறைப்படுத்துறான் ஹேரிஸ். தன்னோட பையனுக்கு நியாயம் கேட்டு வந்த ரிக்கார்ட் ஸ்டார்க்கையும் உயிரோட எரிச்சு கொள்றான் ஹேரிஸ். இதுதான் ராபர்ட் ரெபிலியன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அமைஞ்சது. தன்னோட அப்பா மற்றும் அண்ணனோட மரணத்துக்கு பழி தீர்க்க நெட் ஸ்டார்க்கும் லைனா ஸ்டார்க் கடத்தப்பட்டதுக்கு பழி தீர்க்க ராபர்ட் பரேத்தினும் பெரிய படைய திரட்டினாங்க. நார்த்ல இருக்க பெரும்பாலான ஹவுசஸ் இவங்க பக்கம் நின்னாங்க. மேலும் ஹவுஸ் ஹாரிஸ், ஹவுஸ் கிரேஜாய் போன்ற ஹவுசஸும் பக்கபலமா இருந்தாங்க. இந்த வேல் ஆஃப் ஹாரியன்ல ஆரம்பிச்ச சண்டை கொஞ்சம் கொஞ்சமா சம்மர் ஹாலை நோக்கி வந்துச்சு. சம்மர் ஹால்ல ராபர்ட் பரேத்தனோட படை வெற்றி அடையுது. இதுக்கப்புறம் ராபர்ட் பரேத்தனோட படை ஸ்டோனி செப்ட் அப்படின்ற இடத்துல தஞ்சமடைறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தர்காரியன்ஸ் இவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. இவங்கள சுத்தி வளைச்சது மட்டும் இல்லாம இவங்கள நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்டார்க்ஸ் மற்றும் டல்லியோட படை வந்து தர்காரியன்ஸை அடிச்சு விரட்டினாங்க. இந்த சண்டையை த பேட்டில் ஆஃப் பெல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி ரெபல் படைக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. தர்காரியன்ஸுடைய இந்த தோல்விக்கு அப்புறம் இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த ரேகார் தர்காரியன் கடைசியா வெளியே வரான். நம்பிக்கை வாய்ந்த தர்காரியன்ஸ் மற்றும் மார்டல் குடும்பத்து படை வீரர்கள் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து போருக்கு போனான் ரேகார் தர்காரியன். ரெபல் ஆர்மியும் தர்காரியன்ஸ் ஆர்மியும் ட்ரைடன்ட் அப்படின்ற நதிக்கரையோரம் மோதிக்கிறாங்க. ரெபல்ஸ் பக்கம் 35,000 படை வீரர்களும் தர்காரியன்ஸ் பக்கம் 40,000 படை வீரர்களும் கடுமையா சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போர் ரொம்ப கடுமையாக ஆக ராபர்ட்டும் ரேகாரும் ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. ராபர்ட் பரேத்தனோட கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாத ரேகார் தர்காரியன் ரொம்பவே திணறி போனான். கடைசியா ராபர்ட் பரேத்தியன் தன்னோட கையில இருந்த கோடாரிய ரேகார் தர்காரியனுடைய நெஞ்சில சொருகி அவனை மண்ணில வீழ்த்துறான். தர்காரியன் வம்சத்துடைய வாரிசான ரேகார் மரணமடைய ராபர்ட் ரெபிலியன் முடிவுக்கு வருது. ரேகார் தர்காரியன் இறந்த செய்தி கேட்ட ஹேரிஸ் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். அது மட்டும் இல்லாம ராபர்ட்டோடைய படை கிங்ஸ் லேண்டிங்கை நோக்கி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே தன்னுடைய பாலிய நண்பனான தைவினுக்கு செய்தி அனுப்புறான் ஹேரிஸ். ஒரு பெரிய படையை திரட்டிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு வரும்படி ஆணையிடுறான். ஹேரிஸ் சொன்னபடியே தைவின் தன்னுடைய லானிஸ்டர்ஸ் படையை கூட்டிட்டு போய் கிங்ஸ் லேண்டிங்க்கு வெளியே நிப்பாட்டுறான். நமக்கு தான் உதவ வந்திருக்கான் அப்படின்னு நம்பி கிங்ஸ் லேண்டிங்கோட கதவை திறக்கிறான் ஹேரிஸ். கதவை திறந்ததுமே லானிஸ்டர்ஸோடைய படை உள்ள பூந்து இல்லாத அட்டூழியங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுல படுற எல்லாரையும் சரமாரியா வெட்டி வீசுறாங்க. பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம எல்லாரையும் கொல்றாங்க.
டைவினுடைய இந்த துரோகத்தை தாங்க முடியாத ஹெய்ரிஸ் பைத்தியம் புடிச்சவன் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம பைரோமன்சஸ கூப்பிட்டு கிங்ஸ் லேண்டிங் கீழே வச்சிருக்க வெடிமருந்த வெடிக்க வைக்க உத்தரவிடுறான். இது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருந்த ஜேமி லானிஸ்டர் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா எல்லாரும் பரலோகம் தான் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய வெலேரியன் ஸ்டீலை எடுத்து ஹெய்ரிஸ் முதுகுல ஒரே சொருகுறான். கூட இருந்த பைரோமன்சஸையும் கொன்னுடுறான். இதுல இருந்து தான் ஜேமி லானிஸ்டருக்கு கிங்ஸ்லேயர் அப்படின்ற பேரும் வந்துச்சு. இப்போ தர்கேரியன் வம்சத்துல மீதி இருந்தது ஹெலியா மார்டலும் அவளுடைய 2 பசங்க மட்டும்தான். அவங்கள கொல்றதுக்காக டைவின் சர் கிரெகார் கிளிகேன் அப்படின்றவனை அனுப்புறான். சர் கிரெகார் கிளிகேனும் எலியா மார்டல் மற்றும் அவளுடைய 2 பசங்களை கொன்னுடுறான். இதோட தர்கேரியனோட வம்சம் மொத்தமா அழிஞ்சுது. ராபர்ட் ரெபிலியன் நடந்துட்டு இருக்கப்பவே ஹவுஸ் டைரல்ஸ் பரத்தேன்ஸோடைய ஸ்டார்ம் சென்டை சீஜ் வச்சிடுறாங்க. ஒரு வருஷமா நடந்த இந்த சீஜ்ல ஸ்டார்ம் சென்ட் உள்ள இருந்த மக்கள் சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கண்ணுல கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கடைசியா நெட் ஸ்டார்க் தன்னுடைய ரெபிள் படையோட வந்து ஹவுஸ் டைரல்ஸை வீழ்த்தி ஸ்டார்ம் சென்டை சீஜ்ல இருந்து மீட்கிறான். ரேகார் இறந்த செய்தி தெரிஞ்சதுமே ஹெய்ரிஸ் தன்னுடைய மீதி 2 பசங்களை டிராகன் ஸ்டோனுக்கு அனுப்பி வச்சிடுறான். தர்கேரியன் வம்சத்துல யாருமே மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்த ராபர்ட் பரத்தியன் தன்னோட தம்பியான ஸ்டானிஸ் பரத்தியனை அவங்கள கொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா ஸ்டானிஸ் பரத்தியன் டிராகன் ஸ்டோனுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு எசோஸ்க்கு போயிடுறாங்க. இந்த செய்தியை கேட்ட ராபர்ட் பரத்தியன் ஸ்டானிஸ் மேல பெரும் ஏமாற்றமும் கோபமும் அடைகிறான். இதனால ஸ்ட்ராம்சென்ட தன்னுடைய 2வது தம்பியான ரென்லி பரத்தியனுக்கு கொடுத்துட்டு டிராகன் ஸ்டோனை ஸ்டானிஸ்க்கு கொடுத்துட்றான். ராபர்ட்டோட இந்த முடிவு ஸ்டானிஸ்க்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ராபர்ட் மேல தீராத பகையோட தன்னோட நேரத்துக்காக காத்துட்டு இருந்தான் ஸ்டானிஸ். போர் ஒரு வழியா முடிவுக்கு வருது. டைவின் லானிஸ்டர் தன்னுடைய பொண்ணான செர்சிய ராபர்ட் பரத்தியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ராபர்ட் பரத்தியன் வெஸ்ட்ரோஸோடைய அரசனா பதவியேற்கிறான். இதுக்கிடையில ஸ்ட்ராம்சென்ட்ல இருந்த நெட் ஸ்டார்க்குக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அவனுடைய தங்கச்சி லைனா டவர் ஆஃப் ஜாய்ல இருக்கா அப்படின்னு. நெட் ஸ்டார்க்கும் உடனே கிளம்பி டவர் ஆஃப் ஜாய்க்கு போறான். அங்க காவலுக்கு இருந்த தர்காரியன்ஸ் காவலாளிகளை அடிச்சு போட்டுட்டு உள்ள போறான். அங்க அவனோட தங்கச்சி ஒரு அறையில ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பாக்குறான். என்ன அப்படின்னு கிட்ட போய் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு புரியுது அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. இப்போ லயனா ஒரு பெரிய உண்மைய நெட் ஸ்டார்க் கிட்ட சொல்றா. அது என்ன அப்படின்னா, ரேகார் என்னை கடத்திட்டு வரல, நானும் அவரும் ஒருத்தரை காதலிச்சோம் அப்படின்னும் அது மூலியமா எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய காமிக்கிறா லயனா. நெட் ஸ்டார்க்கும் அந்த குழந்தைய கையில வாங்கி பாக்குறான். இவனை இனிமே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேரு ஏகான் தர்கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை விடுறா லயனா ஸ்டார்க்.